இன்றைய முக்கிய செய்திகள். டுடே பிரேக்கிங் நியூஸ் மார்ச் 6 நியூஸ் தமிழ். வணக்கம் நண்பர்களே. இன்று மார்ச் 6. இன்றைய முக்கியமான இந்திய மற்றும் உலக செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகள் நுழைய முயன்றதை இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை தீ விபத்து. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரில் உள்ள ஒரு பெயிண்ட் தொழிற்சாலையில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்க பல தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டன. தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக செய்திகளில் கியூபா நாட்டில் ஏற்பட்ட மின்நிலைய கோளாறு காரணமாக பெரிய அளவில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விளையாட்டு செய்திகளில் இந்திய பேட்மிண்டன் வீரர் லக்ஷ்யா சென் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்ஸ் போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அவர் ஹாங்காங் வீரரை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். பொருளாதாரம். பங்குச் சந்தையில் பிஎஸ்சி சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 இன்று சற்று உயர்வுடன் தொடங்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். இவைதான் இன்றைய முக்கியமான செய்திகள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.